மதிப்புக்குரிய அண்ணன் பா. ஏகலைவன் அவர்களை சந்திப்பதற்கு அவருடைய அலுவலகத்துக்கு சென்றிருந்தேன். ஹென்றி ஷாரியர் அப்படிங்கிற ஒருத்தர் மீது பிரெஞ்சு அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமத்தியது. கயானா சிறைச்சாலை என்பது மிகவும் கொடூரமான சிறைச்சாலை. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் உலகத்தில் மிக பெரிய அளவில் போற்றப்பட்ட ஒரு நாவல் பாபிலோன் என்கிற ஒரு நாவல். அந்த நாவலை ராக்கி ரங்கராஜன் அவர்கள் தமிழிலே பட்டாம்பூச்சி என்று மொழிபெயர்த்தார். அந்த நாவல் குறித்து தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நான் சமீபத்தில் ராவணா வலையொலியினுடைய நிறுவனர், மூத்த பத்திரிகையாளர், மதிப்புக்குரிய அண்ணன் பா. ஏகலைவன் அவர்களை சந்திப்பதற்கு அவருடைய அலுவலகத்துக்கு சென்றிருந்தேன். அண்ணன் பா. ஏகலைவன் அவர்கள் எப்பொழுதுமே நிறைய நூல்களோடு அமர்ந்திருப்பார். நிறைய அரசியல் கட்டுரைகள், தமிழ் தேசிய நூல்கள், இப்படி நிறைய நூல்கள் அவரை சூழ்ந்து இருக்கும். ஆனால் அன்றைக்கு நான் பார்க்கிற போது அவருக்கு முன்னால் அவர் படித்து கொண்டிருந்த ஒரு நூல் இருந்தது. அந்த நூலின் பெயர் பட்டாம்பூச்சி. அதை பார்த்தவுடன் எனக்கு பரவசம் ஆனது. காரணம் என்னன்னா, நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற காலத்திலேயே இந்த பட்டாம்பூச்சி நாவலை வாசித்திருக்கிறேன். அந்த கதை இன்றைக்கும் என் மனதில் பசுமையாக படிந்திருக்கிறது. நான் அவரிடம் கேட்டேன், அண்ணா, நீங்கள் எப்பொழுதுமே அரசியல் சம்பந்தப்பட்ட நூல்களை தானே வாசிப்பீர்கள், இது என்ன புதுசா நாவல் படிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ அண்ணன் சொன்னாங்க, இதற்கு முன்பே நான் இந்த கதையை படித்து விட்டேன், கொஞ்சம் மனம் சோர்வாக இருந்தது, ஆகவே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், ஒரு நம்பிக்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நாவலை நான் திரும்ப வாசித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு நாவல் சோர்வடைந்த ஒரு மனிதனை உற்சாகப்படுத்தி விடுமா? நம்பிக்கை தளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை ஊட்டி விடுமா என்கிற கேள்வி எழுகிறது இல்லையா? உலகத்திலேயே மிகவும் கொடூரமானது ஒரு மனிதனுடைய உடலை சிறை வைப்பதல்ல, ஒரு மனிதனுடைய மனதை, அவன் சிந்தனையை சிறை வைப்பதுதான் கொடூரமானது. அவனுடைய கனவுகளை சிறை வைப்பதுதான் கொடுமையானது. அந்த கனவுகளை சிறை வைக்கப்பட்ட மனிதன் அந்த சிறை கம்பிகளை தகர்த்தெறிந்து விட்டு தப்பித்த கதைதான் இந்த பாபிலோன் என்கிற இந்த பட்டாம்பூச்சியின் கதை. இது வெறும் கதை இல்லை, தனக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிக்கு எதிராக போராடி ஒரு மனிதன் சுதந்திர காற்றை சுவாசித்த ஒரு போர். அப்படிதான் இந்த கதையை நம்ம பார்க்கணும். 1931ஆம் ஆண்டு ஹென்றி ஷாரியர் அப்படிங்கிற ஒருத்தர் மீது பிரெஞ்சு அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமத்தியது. அவர் செய்யாத ஒரு கொலையில் அவரை சம்பந்தப்படுத்தி அவருக்கு அன்றைக்கு பிரெஞ்சில் நிழல் உலகத்தில் பிரபலமாக இருந்த ரோலண்ட் லே கிராண்ட் என்பவரை ஹென்றி ஷாரியர் தான் கொலை செய்தார் என்று கோர்ட் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஹென்றி ஷாவியரை பிரெஞ்சில் இருக்கிற டெவில் ஐலாண்ட் என்று அன்றைக்கு அழைக்கப்பட்ட கயானா சிறைச்சாலைக்கு கொண்டுட்டு போனார். கயானா சிறைச்சாலை என்பது மிகவும் கொடூரமான சிறைச்சாலை. 4 புறமும் கடலால் சூழப்பட்ட, பின்புறம் அடர்ந்த காடு உள்ள ஒரு சிறைச்சாலை. காட்டுக்குள்ளே கொடூர மிருகங்கள், விஷ பாம்புகள், பூச்சிகள், அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த சிறைச்சாலையிலிருந்து இதுவரைக்கும் எவரும் தப்பிச் சென்றதில்லை, தப்பிக்க முடியாது. ஏனென்றால் 24 மணி நேரமும் ஆயுதங்களோடு காவல் இருக்கிற காவலாளிகள், 4 புறமும் மிக கொடூரமான சுறா மீன்கள் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய கடற்கரை. அதற்கு பின்புறத்தில் தப்பிச்சு போயிடலான்னா அந்த காட்டுக்குள்ள கொடூரமான மிருகங்கள் இருக்கு. சிங்கம், புலி, கரடி அப்படின்னு கொடூரமான மிருகங்கள் வாழுகிற அந்த காடு. இது கடும் அச்சம் ஊட்டுவதால அங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்குமே ஏற்பட்டது இல்லை. அந்த சிறைச்சாலையில் வெயிலில் கொடூரமாக வேலை வாங்கப்படும், தாராளமாக சாட்டை அடி கொடுக்கப்படும், சித்திரவதை செய்வாங்க. ஒரு நாளைக்கு அரை துண்டு தான் ரொட்டி துண்டு கொடுக்கப்படும், உணவா கொடுக்கப்படும். பசியிலையும் பட்டினிலையும் கிடந்து அவர்கள் நொந்து செத்து போகணும். இதுதான் பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய நோக்கம். இவர்களுக்கான ஆயுள் தண்டனை என்பது அவர்களாக பசியில துடிச்சு சாகடிக்கிறது தான் அவர்களுடைய நோக்கம். ஆனால் ஹென்றி ஷாரியர் அந்த கொடும் சிறையில் உள உறுதியோடு 14 ஆண்டு காலம் தாக்குப்பிடிச்சார்.
சரி, ராக்கி ரங்கராஜன் அவர்கள் இந்த நாவலுக்கு ஏன் பட்டாம்பூச்சின்னு பேர் வச்சாரு? இது ஒரு மனிதனுடைய பயோகிராஃபி, வாழ்க்கை வரலாறு. அந்த வாழ்க்கை வரலாற்றை அந்த மனிதனே தன்னை கதாநாயகனா முன்னிறுத்தி எழுதியிருக்கிற ஒரு கதை. இந்த கதையை 1969 ஹென்றி ஷாரியர் எழுதுறாரு. பிரெஞ்சு மொழியில எழுதுறாரு. பிரெஞ்சு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி மக்கள் வாங்கி குவிச்சு படிக்கிறாங்க. 1970 இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுது. 1972 அந்த நூல் தமிழிலே மொழிபெயர்க்கப்படுது. இந்தியாவில் முதல் மொழிபெயர்ப்பு தமிழ்ல வருது. அந்த மொழிபெயர்ப்பை செஞ்சவர் தான் மதிப்புக்குரிய ராக்கி ரங்கராஜன் அவர்கள். உலகம் வியந்து படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு பயோகிராஃபியை அது வெளிவந்து ஒரு 3 ஆண்டுகள்ல அதை கொண்டாந்து தமிழ் கூறும் நல்லுலகுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த நூலுக்கு பாப்பிலான் என்று பெயர். பாப்பிலான் என்றால் தமிழ்ல அதுக்கு பட்டாம்பூச்சி அப்படின்னு பெயர். இந்த பெயர் பிரெஞ்சில் பாப்பிலான் என்றால் பட்டாம்பூச்சி. ஏன் இந்த பட்டாம்பூச்சின்னு அந்த ஹென்றி ஷாரியர் எதற்காக பட்டாம்பூச்சின்னு பேர் வச்சார்னா, சிறைச்சாலைக்கு செல்லுகிற போது ஹென்றி ஷாவியரினுடைய இடது மார்பில் ஒரு பட்டாம்பூச்சி அவர் பச்சை குத்தியிருந்தார், டாட்டு குத்தியிருந்தார் ஒரு பட்டாம்பூச்சியை இடது மார்பில். இதயம் துடிக்கிற போது அந்த பட்டாம்பூச்சி அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கும். அவர் சிறைச்சாலையில் இருக்கிற போது அதை கவனித்த அதிகாரிகள், சிறையில் இருக்கக்கூடிய சக நண்பர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, அவரை பாப்பிலான் என்று அழைக்கிறார்கள், பட்டாம்பூச்சி என்று கூப்பிடுறாங்க. இந்த பட்டாம்பூச்சி தான் 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் அவர் மூளையில பட்டுன்னு அடிக்குது. என்ன அடிக்குதுன்னா, இந்த பட்டாம்பூச்சி தன் உடம்பிலே வரையப்பட்டிருப்பது சாதாரண விஷயம் இல்லை, அது ஏதோ ஒரு செய்தியை நமக்கு சொல்லுது அப்படின்னு யோசிக்கிறார். அது என்னன்னா, நீ இந்த சிறைச்சாலைக்குள்ளேயே கிடந்து மரணித்து போவதற்கான ஆள் இல்லை, இந்த சிறைச்சாலையை விட்டு பறந்து செல்வதற்கான ஆளு அப்படின்னு இயற்கை தனக்கு சொல்லுவதாக அவர் உணர்கிறார். உடனே என்ன செய்யறாரு, அந்த சிறைச்சாலையிலிருந்து தப்பித்து செல்வதற்கான செயல் திட்டங்களை அவர் தீட்டுறார். நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கொடூரமான ஒரு சிறை. அந்த சிறைக்குள் 14 ஆண்டு காலம் கொடூர சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒருத்தன் ஒரு நாள் வானத்தை பார்த்து கடவுள்கிட்ட பேசுறான். சொல்றான், ஆண்டவரே, நான் செய்யாத குற்றத்துக்காக நான் தண்டனை அனுபவிச்சிருக்கேன், இதற்காக நான் யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கல, ஆனால் நான் ரத்தமும் சதையுமான ஒரு மனிதன், எனக்கு நீதி வேண்டும், என் உள்ளத்தை படைத்தது நீதான் அப்படின்னு சொன்னா என் உள்ளம் சுதந்திரத்தை வேண்டுகிறது, நான் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று என் உள்ளம் கனவு காண்கிறது, நீ என்ன படைச்சது நீதான் அப்படின்னு சொன்னா, செய்யாத குற்றத்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறது நீதான் அப்படின்னு சொன்னா, இங்கிருந்து பறந்து செல்ல வேண்டும், இங்கிருந்து தப்பிக்க வேண்டும், நான் சுதந்திர மனிதனாக வாழ வேண்டும் என்று கனவு காணுகிறேனே, அந்த கனவை கொடுத்ததும் நீதான் அப்படின்னு சொன்னா, அந்த கனவை நிறைவேற்றுகிற வலிமையை எனக்கு தா ஆண்டவரே என்று கடவுளிடம் மன்றாடவில்லை, கடவுளிடம் கேட்கிறார். கடவுள்கிட்ட கேட்கிறார், முட்டி போட்டுக்கிட்டு மன்றாடலை, வானத்தை பார்த்தவன் கேட்குறான், என்னை படைச்சது நீ தான் அப்படின்னா அந்த எண்ணத்தை படைத்ததும் நீ தானே, எனக்கு அந்த வலிமையை கொடு அப்படிங்கிறான். நண்பர்களே, எதுவுமே முடிவில்லை, வாழ்க்கையில் எதுவுமே முடிவில்லை. எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கல், இஃப் தெர் இஸ் எ ப்ராப்ளம் தெர் இஸ் சால்வேஷன், இதை நீங்க நம்பணும். பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருந்தா தீர்வு அப்படின்னு ஒன்று வரும் அப்படின்னு நீங்க நம்பணும். 2 கால்களும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தாலும், 2 கைகளும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தாலும் நான் விடுதலை அடைவேன், இந்த சங்கிலியை நான் உடைப்பேன் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, உங்களுக்கு அந்த மனத்திடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் நீங்க திட்டமிட்டு உங்களை பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சங்கிலியை நீங்கள் அறுத்தெறிவீர்கள் என்பதற்கு இந்த ஹென்றி ஷாரியர் ஒரு மிகப்பெரிய உதாரணம். அந்த கயானா கொடும் சிறையில் இருந்து தப்பிப்பதற்கு முயற்சி செய்கிறார். முதல் முறை தப்பிக்க முயற்சி செய்கிறார், ஒரு நண்பனின் துரோகத்தால் பிடிபட்டு போறார். 2வது முறை முயற்சி செய்கிறார், 3வது முறை முயற்சி செய்கிறார், 8 முறை முயற்சி செய்கிறார். 8 முறையும் அவர் தோத்து போயிடுறார். கொடும் சிறையில் அவரை சிறைப்படுத்தப்படுறாங்க, தனிமை சிறையில தூக்கி உள்ள போடுறாங்க. இனி அவர் யாரோடும் பேச முடியாது, இனி அவர் இருண்ட சிறைக்குள்ள கிடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடும் தண்டனையை அவருக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அவருடைய மனம் இருள் அடையல, அவர் மனம் வெளிச்சமா இருக்கு. அவர் மனசுக்குள்ள திரும்பவும் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு முறை தோத்து போகலாம், அது தோல்வி. 2வது முறை தோற்று போகலாம், அது சோகம். 3வது முறை, 4வது முறை, 5வது முறை ஒருத்தன் தோக்குறான் அப்படின்னு சொன்னா அது அவனுக்கு பாடம். அந்த பாடங்களில் இருந்து
அந்த படிக்கட்டுகளிலிருந்து, அந்த தோல்விகளிலிருந்து அவன் வெற்றியை நோக்கி பயணிப்பான் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய உதாரணமே இந்த ஹென்றி ஷாரியர் தான். அவருக்கு ஒரு நண்பனின் தயவு தேவைப்படுது. தனியாளா அந்த சிறையிலிருந்து தப்பிக்க முடியாது. ஏனென்றால் ஹென்றி ஷாரியர் நல்ல உடல் வலிமையான ஆளு, ஆனா கொஞ்சம் புத்தி கூர்மை உள்ள ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் குறைச்சுதான். அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, கொஞ்சம் உடல் வலிமை இல்லாட்டியும் பரவாயில்ல, கொஞ்சம் புத்திசாலியான ஒரு ஆளை தன்னோட இணைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவனை எல்லாத்தையும் அப்படியே நோட்டமிட்டு இன்டர்வியூ பண்ணிக்கிட்டே வரார், அப்படியே பார்த்துக்கிட்டே வரார். அவன் கஷ்டத்தை பார்த்து அழக்கூடாது, துன்பத்தை கண்டு அவன் துவண்டு போய்விடக்கூடாது, ஒரு அமைதியான மனநிலை கொண்டவனா இருக்கணும், துன்பத்தையும் துயரத்தையும் இன்பத்தையும் சமமா கணிக்கிறவனா இருக்கணும். அப்படியான ஒரு ஆளை தேடிட்டே இருக்கார். அப்படி கிடைச்ச நண்பன் தான் லூயிஸ் டெக்கா. அந்த லூயிஸ் டெக்காவோடு சேர்ந்து இப்ப 9வது முறை திட்டமிடுறாரு. எப்படி திட்டமிடுறான்னா, கிடைக்கிற நேரமெல்லாம் அந்த கடற்கரையில நின்று அந்த கடற்கரையை மணிக்கணக்காக நின்று கூர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். உள்ளம் கணக்கிடுது. எதை கணக்கிடுது? எத்தனை அலைகள் வருகிறது, எந்த அலைக்கு என்ன பண்பு இருக்கிறது என்பதை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு அலை வருகிறது, அதை தொடர்ந்து 2வது அலை வருகிறது, அதை தொடர்ந்து 3வது அலை வருகிறது, அதை தொடர்ந்து 4, 5 அலைகள் வருகிறது, 6வது அலை வருகிறது, 7வது அலை ஒரு மிகப்பெரிய அலையாக வருகிறது. அந்த அலை மற்ற அலைகளெல்லாம் ஒரு பொருளை கொண்டாந்து கரையில தள்ளிச்சு. 7வதா வந்த அலை ஒரு பெரிய அலை கரையில் இருந்த பொருளை இழுத்து கொண்டு உள்ளே செல்லுகிறது. இதை கூர்ந்து அவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் மூளை திட்டம் போடுது. 8 முறை தோற்று போய்விட்டான். 9வது முறை தோல்வி அடையவே கூடாது என்று லூயிஸ் டெக்காவோடு சேர்ந்து திட்டமிடுறான். எப்படி திட்டமிடுறான் தெரியுமா? அந்த தீவுல கிடைக்கிற உரிக்கப்படாத தேங்காய்கள், அவைகளை எடுத்து சாக்கு பைகளை சிறையில் இருந்து திருடி அந்த சாக்கு பைக்குள் தேங்காய்களை ஒன்னொன்னா சேர்த்து அது இங்கிட்டு நகர்ந்துராத அளவுக்கு அதை டைட்டா கட்டி 2 சாக்கு மூட்டைய ஒன்னா இணைச்சு அதை ஒரு படகு போல செய்து அந்த அலைகளை கணிச்சு வச்சிருக்கான் இல்லையா? அந்த அலை 7வது அலை வரும்போது அதை அந்த கடல்ல தூக்கி போட்டு அதுல குதிச்சு அந்த சாக்கு மூட்டையில ஏறி அந்த 7வது அலை அவனை கடலுக்குள் கொண்டு செல்லுகிற போது உயிரை பணயம் வைத்து அந்த சாக்கு மூட்டையில அப்படியே பயணிச்சு அந்த கடலுக்குள்ள போய் கடலின் போக்கிலே பயணிச்சு 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 அவர்கள் இருவரும் வெனிசுலா நாட்டை அடைகிறார்கள். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ஒருபுறம் தேர்தல் தோல்வி, நாங்கள் எதை எதிர்பார்த்தோமோ அது நடக்கவில்லை, எங்கள் ஒட்டுமொத்த உழைப்பும் வீணாகிவிட்டது, மிகப்பெரிய கனவு தகர்ந்து நொறுக்கப்பட்டு விட்டது, எங்களோடு கரம் கோர்த்து நின்ற ஊடகவியலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் பா. ஏகலைவன் அவர்கள் நொறுங்கி போய்விட்டார்கள். அந்த சோர்விலிருந்து அவர் மீளாத தருணத்தில் பட்டாம்பூச்சி என்கிற இந்த நாவலை ஏன் அவர் படிக்கிறார் என்பது உங்களுக்கு புரிகிறதா? அந்த நாவல் முழுவதும் விரவி கிடப்பது நம்பிக்கை. அந்த நாவல் முழுவதும் போர்ந்தெடுக்கிற ஒரு மனிதனை தட்டி எழுப்புகிற உணர்வு. வெற்றி என்பது உனக்கு நிச்சயம் என்கிற உறுதியை ஏற்படுத்துகிற நாவல் அந்த நாவல். ஹென்றி ஷாரியர் வெனிசுலாவுக்கு சென்று அந்த நாட்டின் குடிமகனாக மாற்றிக்கொண்டு அங்க ஒரு உணவு விடுதி வைத்து தனது இறுதி காலத்தில் தன் வாழ்க்கையில் தனக்கு நடந்த அந்த கொடூரத்தை உலகம் அறிய வேண்டும். நான் அநீதிக்காக போராடி வென்ற மனிதன், தோல்விகளை படிக்கட்டாக்கி வெற்றியை முத்தமிட்டவன் அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காக தனது வாழ்க்கை வரலாற்றை அவர் எழுதினாரு. அதுதான் இந்த பட்டாம்பூச்சி என்கிற இந்த நாவல். அதன் பிறகு இந்த நாவல் உண்மை மக்களுக்கு தெரிகிற போது ஹென்றி ஷாரியர் என்பவர் பழிவாங்கப்பட்டிருக்கிறார், அவர் தண்டனைக்குரிய குற்றம் எதையும் செய்யவில்லை என்று மக்கள் உணர்ந்து கொண்ட போது பிரெஞ்சு அரசாங்கம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. அவருடைய நண்பர் லூயிஸ் டெக்கா, அவர் இந்த கள்ள நோட்டெல்லாம் அந்த காலத்தில் அச்சடிக்கிறது மாதிரியான குற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆளு. அவர் தன்னை பற்றி வெளியில எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து அவர் இறந்து போனார். 1969 தன்னுடைய பயோகிராஃபியை முதல் முறையாக பிரெஞ்சு மொழியிலே எழுதுகிறார் ஹென்றி. 1969 முதல் முறையாக பிரெஞ்சு லாங்குவேஜில் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஹென்றி ஷாரியர் எழுதுகிறார். 1970 அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுதும் கொண்டாடப்படுகிறது. 1972 அது தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு குமுதத்தில் தொடரா வருது. 1973
ஹாலிவுட்ல படமா எடுக்கிறாங்க. அந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்த திரைப்படமா மாறுது. பிறகு தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்த பிறகு 2017 அதே கதை ஹாலிவுட்டில் அதே பெயரில் திரும்ப எடுக்கப்படுகிறது. அந்த படத்துக்கு பேரு பாபிலான் என்பது. ஆக என் அன்பான நண்பர்களே, தோல்வி என்பது எதுவும் நிரந்தரம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய தோல்வியால் நீங்கள் சோர்வடைய வேண்டிய தேவையில்லை. தோல்விகள் தான் வெற்றியை நோக்கி நம்மை கனவு காண வைக்கும். திரும்ப திரும்ப நான் வெல்ல வேண்டும், நான் நேர்மையானவன், நான் உண்மையானவன், நான் இந்த மக்களுக்காக உழைப்பவன் என்கிற எண்ணத்தை உங்களுக்குள் விதைக்கும். நீங்கள் உறுதியாக ஒரு நாள் வெல்லுவீர்கள் என்கிற நம்பிக்கையை உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கொட்டும் சிறையில் இருந்து எப்படி ஹென்றி ஷாரியர் தப்பித்து ஓடி சுதந்திர காற்றை சுவாசித்தானோ, எப்படி ஒரு சுதந்திர மனிதனாக வாழ்ந்தானோ, அதுபோல இன்றைக்கு நாம் அடைந்திருக்கக்கூடிய தோல்விகள் எல்லாம் நிரந்தரமற்றவை. உறுதியாக நாளைக்கு நாம் வெல்லுவோம். இந்த நம்பிக்கையை இந்த பட்டாம்பூச்சி என்கிற இந்த நாவல் நமக்கு ஏற்படுத்துகிறது. இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பான குருதி உறவுகளை, அந்த பட்டாம்பூச்சி என்கிற ராக்கி ரங்கராஜன் எழுதியிருக்கிற அந்த நாவலை உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் படித்து விடுங்கள். உங்களுக்கு அது நம்பிக்கை ஊட்டும். அது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு திட்டத்தை வகுத்து கொடுக்கும். தெளிவான திட்டமும் சரியான நட்பும் உறுதியான மனநிலையும் ஒருவனுக்கு இருந்தால் அவனை வெற்றியில் இருந்து யாராலும் தடுக்க முடியாது என்கிற நம்பிக்கையை அந்த கதை ஏற்படுத்தும். ஆகவே முடிந்தவர்கள் ஒரு முறை படித்து விடுங்கள் என்று உங்களிடம் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.